Dear friends, welcome to Triple RKNA channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் சாப்பர் சர்க்கியூட். இந்த பேசிக் சாப்பர் சர்க்கியூட்டில் சாப்பர் அப்படின்னா என்ன? சாப்பர் அப்படிங்கிறது அந்த சாப்பிங் ஆப்ரேஷன். அந்த சாப்பிங் ஆப்ரேஷனை செய்கிறதுக்கு ஒரு தைரிஸ்டர் பயன்படுத்துகிறோம். இதுதான் சாப்பர். இந்த சர்க்கியூட்டுக்கு இன்புட் சப்ளையை நம்ம கொடுக்கறது டிசி. அப்போ என்ன நமக்கு அவுட்புட் வருது அப்படின்னா அதுவும் டிசி தான். இன்புட் டிசி, அவுட்புட் டிசி. என்ன பர்பஸ்க்காக இந்த சர்க்கியூட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்புட் டிசி கொடுத்து நீங்கள் அவுட்புட்டில் நீங்கள் ஃபிக்ஸட் டிசியும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேரியபிள் டிசியும் எடுத்துக்கலாம். இந்த டிசியை நீங்கள் வேரி பண்ண முடியும். இங்கே கொடுக்குறத டிசியை நீங்கள் அவுட்புட்டில் வேரி பண்ணி டிசியை எடுத்துக்க முடியும். சரி, அதுக்கு இந்த சாப்பர் ஆப்ரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, சாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தைரிஸ்டர், இது ஃப்ரீவீலிங் டயோடு, இது ஒரு இண்டக்டர் எல், திஸ் இஸ் லோடு. இப்போ நான் கொடுக்குற இன்புட் டிசி வோல்டேஜ் விடிசி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதோட பொலாரிட்டி மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ். இங்கே சாப்பர், இந்த டயோடு, இங்கே இண்டக்டர், இங்கே லோடு கொடுத்துருக்குறேன். இப்போ இது வழியாக கரண்ட் இந்த டைரெக்ஷனில் போகும். எப்படின்னா, இந்த சாப்பருடைய கேட்டுக்கு நம்ம ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சாப்பர், அதாவது இந்த தைரிஸ்டர் ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த சாப்பருடைய அதாவது இந்த தைரிஸ்டருடைய டெர்மினல்ஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஆனோடு, இது கேத்தோடு, இது கேட். இந்த கேட்டுக்கு நீங்கள் ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறீங்க. கொடுத்தா இந்த தைரிஸ்டர் ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏற்கனவே இந்த தைரிஸ்டர் ஃபார்வேர்ட் பயாஸில் இருக்குது. எப்படி ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்கிறேன்? இந்த சைடு ஆனோடு இருக்குது இல்லையா, இந்த சைடு கேத்தோடு இருக்குது. ஆனோடுக்கு என்ன சப்ளையோட என்ன பொலாரிட்டி கொடுத்துருக்கேன்? ப்ளஸ். அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸ். இந்த ஃபார்வர்ட் பயாஸில் இருக்க இந்த தைரிஸ்டருக்கு நீங்கள் ட்ரிகரிங் பல்ஸ், கேட் பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது கண்டக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ இந்த தைரிஸ்டர் சாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ். சுவிட்ச் ஆன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் ஆகும், சுவிட்ச் ஆன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் ஆகும். அப்போ ஆன் ஸ்டேட், ஆஃப் ஸ்டேட், ஆன் ஸ்டேட், ஆஃப் ஸ்டேட்னு மாறி மாறி வரும். அதை நம்ம மாறி மாறி அதை ஆன் ஸ்டேட்டும் ஆஃப் ஸ்டேட்டும் கொண்டு போகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த தைரிஸ்டரை நம்ம ஆன் ஸ்டேட்டு கொண்டு போக போகிறோம். ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்கிறோம்? ஏற்கனவே இந்த தைரிஸ்டர் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தால் தான் தைரிஸ்டரை நம்ம ஆன் ஸ்டேட் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ஃபார்வர்ட் பயாஸில் இருக்க இந்த தைரிஸ்டரை ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தைரிஸ்டருடைய கேட், அதுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன நடக்கும்? இந்த தைரிஸ்டர் ஆன் ஸ்டேட்டுக்கு வந்துடும், அதாவது கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இன்புட் டிசி சப்ளை, இந்த தைரிஸ்டருங்கிறது இப்போ என்னாச்சு, கண்டக்ட் பண்ணுறதுனா என்ன மீனிங்? சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது தைரிஸ்டர் சுவிட்ச் இஸ் ஆஃப், ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது தைரிஸ்டர் சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட். அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் க்ளோஸ் ஆனோடனே கரண்ட் இது வழியாக போய் இண்டக்டர் எல் வழியாக வந்து இந்த லோடு வழியாக வந்து ரிட்டர்ன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் இந்த க்ளோஸ் ஆன சுவிட்ச் வழியாக போகிறப்ப எல்லை கிராஸ் பண்ணி தான் லோடுக்கு போகுது. இப்போ இந்த எல் என்ன செய்யும்? இட் இஸ் அன் இண்டக்டர். இது ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு காம்போனண்ட் ஆகும். இப்போ எல் என்ன செய்யும்? கரண்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது இல்லைங்களா? அப்படி போகிறப்ப எல்லோட நேச்சர் என்னென்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும். எப்படி ஸ்டோர் பண்ணால் கரண்ட் ஆக்ஷன் இப்படி போகிறதுனால இந்த பக்கம் பாசிட்டிவ் பொலாரிட்டி,
இந்த பக்கம் நெகட்டிவ் போலாரிட்டி. தெரியுதுங்களா? இந்த இண்டக்டருடைய இடது பக்கம் பாசிட்டிவ் போலாரிட்டி, வலது பக்கம் நெகட்டிவ் போலாரிட்டி. ஏன்னா கரண்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகுது. அதனால் இடது பக்கம் ப்ளஸ், வலது பக்கம் மைனஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுது? இண்டக்டர் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜிங் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இண்டக்டரோட நேச்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கரண்ட் ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே வரும். அப்போ இந்த சார்ஜ் ஆகிற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தைரிஸ்டர் ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கிராஃபுக்கு நம்ம வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். இந்த கிராஃபில் இந்த அவுட்புட் வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் போட்டிருக்கேன். இது வந்து ஆன் ஸ்டேட், இது ஆன் ஸ்டேட். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பர் சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ தைரிஸ்டர் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம். தைரிஸ்டர் ஆன் ஆகிருக்கும் போது உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் அவுட்புட் கிடைக்கிது. அதாவது இந்த டிசி ஆன் ஆகியிருக்கிறப்ப இந்த லோடுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. தைரிஸ்டர் ஆன் ஆகியிருக்கும்போது ஆன் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு எங்கே போகுது? அவுட்புட்டுக்கு போகுது. அதுதான் இந்த வேவ் ஃபார்ம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் தைரிஸ்டரை, அதாவது சாப்பர் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணுறோன்னா அது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? இந்த சாப்பர் சுவிட்சு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சுவிட்ச் ஓப்பன் ஆகிட்டான்னா அவுட்புட் போகுமா? போகாது. அப்போ அந்த இடத்துல இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இது ஆஃப் ஸ்டேட். இது ஆன் ஸ்டேட் மாதிரி, இது என்னது? ஆஃப் ஸ்டேட். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆஃப் ஸ்டேட். இது எவ்வளோ நேரம் ஆன் ஆகிருக்கோ அது பேர் டி ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிருக்கோ அதை டி ஆஃப்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் ஆஃப் டைம் பீரியட். இந்த டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் ரெண்டும் சேர்ந்தது டி அப்படின்னு சொல்லுவோம், டைம் பீரியட்னு சொல்கிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப். ஆன் டைம் பீரியடையும் ஆஃப் டைம் பீரியடையும் ஆட் பண்ணிங்கன்னா அது டி. ஓகேவா? இப்போ இந்த வேவ் ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆன் பண்ணியிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆன் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆஃப் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆன் பண்ணுறோம், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆஃப் பண்ணுறோம். இதுதான் மாறி மாறி செய்து தான் சாப்பிங் ஆப்ரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஆன் பண்ணுறப்ப இந்த இண்டக்டர் என்ன நடக்குதுன்னு சொன்னேன்? சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னேன். எப்படி சார்ஜ் ஆகுது? லெஃப்ட் சைட் ப்ளஸ்ஸு, ரைட் சைட் மைனஸ். ஸோ அவுட்புட் போகுதா? போயிட்டுருக்கு. ரைட்டு, இதுதான் சார்ஜிங். இண்டக்டர் சார்ஜ் ஆகிட்டு, சார்ஜ் ஆகிறதுனால இந்த கரண்ட் இப்படி போயிட்டுருக்கு, ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஆஃப் பண்ணுறப்ப இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுது. அதாவது தைரிஸ்டர் ஆஃப் பண்ணிடும், சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுது. சுவிட்ச் ஓப்பன் ஆகிட்டால் இந்த சோர்ஸ்லேருந்து லோடுக்கு சப்ளை போகாது. ரைட். ஆனால் இந்த இண்டக்டர் ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருந்தது இல்லையா? இண்டக்டரோட நேச்சர் என்னென்னா ஸ்டோர் பண்ண எனர்ஜியை இமிடியேட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸ்டோர் பண்ண எனர்ஜி என்ன பண்ணணும்? டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப அதோட நேச்சர் என்னென்னா தி இண்டக்டர் வில் ரிவர்ஸ் இட்ஸ் பொலாரிட்டி. தி இண்டக்டர் வில் ரிவர்ஸ் இட்ஸ் பொலாரிட்டி. ரிவர்ஸ் இட்ஸ் பொலாரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போமா? இந்த ப்ளஸ்ஸு மைனஸை அப்படியே அது ரிவர்ஸ் பண்ணிக்கும். எப்படி அப்படின்னா உங்களுக்கு இடது பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இல்லையா, அது மைனஸ் ஆகிடும். வலது பக்கம் வலது பக்கம் மைனஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அது ப்ளஸ் ஆகிடும். இப்படி பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணிடும். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியை லோடுக்கு டெலிவர் பண்ணும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த டிஸ்சார்ஜ் தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கு. இப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது. இது டிஸ்சார்ஜிங் பீரியட். எப்படி இதை சார்ஜிங் சொல்கிறோமோ அதேமாரி இது டிஸ்சார்ஜிங் பீரியட். சரி, இப்போ டிஸ்சார்ஜ் பீரியட் வரும்போது இது என்ன செய்யும்? கரண்ட்டு லோடு வழியாக வந்து இந்த ஃப்ரீவீலிங் டயோடு வழியாக இப்படி சுற்றி வரும். இப்படி டிஸ்சார்ஜ் ஆகும். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இண்டக்டரில் ப்ளஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு லோடு வழியாக வந்து திரும்ப இந்த ஃப்ரீவீலிங் டயோடு வழியாக வந்து இந்த பாத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பாத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பாத்தில் அது டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும். ஆன பிறகு அடுத்தது என்ன பண்ணுறோம்? மறுபடியும் நம்ம தைரிஸ்டரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? திரும்ப இந்த டிசியிலேருந்து லோடுக்கு கரண்ட் போகுது. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. எப்படி சார்ஜ் ஆரம்பிக்குது? லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ். ரைட் சைடு மைனஸ். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸு,
ரைட் சைடு மைனஸ். இப்போ சார்ஜ் ஆகுது, அதுதான் அந்த பாருங்க, ஸ்லோவாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. மாதிரி அடுத்த சார்ஜிங் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தைரிஸ்டர் என்ன இருக்குது, ஆன் பீரியடில் இருக்குது, டி ஆன் பீரியடில் இருக்குது. ஆன் பீரியடில் இருக்கிறது இண்டக்டர் ஸ்லோவாக சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பர் சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணோன்னே இண்டக்டர் என்ன செய்யும், ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியை மறுபடியும் டிஸ்சார்ஜ் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன செய்யும், இண்டக்டர் தன்னுடைய பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த மைனஸ் உள்ள இடம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் உள்ள இடம் மைனஸ் ஆகிடும். அப்போ இதில் உள்ள எனர்ஜி லோடு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகி இந்த டிஎஃப் வழியாக அப்படியே சுற்றி வரும். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ வீலிங் டயோட் கொடுத்துருங்க, சுற்றி வரும். அப்போ இதான் டிஸ்சார்ஜிங் பீரியட். புரியுதுங்களா? அப்போ ஆன் டைம் பீரியடில் இண்டக்டர் சார்ஜ் ஆகுது, லோடுக்கு அவுட்புட் போகுது. அப்போ இண்டக்டரோடைய பொலாரிட்டி இடது பக்கம் ப்ளஸ்ஸு, வலது பக்கம் மைனஸ். அப்போ கரண்ட்டு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆன் டைம் பீரியட் முடிஞ்சு அடுத்து ஆஃப் டைம் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா தைரிஸ்டரை ஆஃப் பண்ணுறோம். தைரிஸ்டர் ஆஃப் பண்ணோன்னே இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுது. அப்போ இண்டக்டர் தன்னிடம் உள்ள சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணுது. அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுது, தன்னுடைய பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணிக்குது. அப்போ இடது பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆகுது, வலது பக்கம் மைனஸாக இருந்தது ப்ளஸ் ஆகுது. தன்னிட்ட உள்ள எனர்ஜியை லோடு அண்டு டிஎஃப் வழியாக ஃப்ரீ வீலிங் டயோட் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுது. அதான் இது. அப்போது ஆன் டைம் பீரியட் ஆஃப் டைம் பீரியட் மாறி வருது. சரி, இப்போ அவுட்புட் வோல்டேஜ், ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் V0 ஈக்குவல் டு விடிசி. விடிசிங்கிறது இன்புட் டிசி இன்ட்டு டி ஆன் டிவைடட் பை டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப். இதை பார்த்துங்க, ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு டி ஆன் டிவைடட் பை டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் வந்து டி. அப்போ V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு டி ஆன் டிவைட் பை டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் பதிலாக டீன்னு போட்டுக்கிறோம். இந்த டி ஆன் பை டி இருக்கு இல்லைங்களா, டி ஆன் பை டி இதுக்கு பேர் ஆல்ஃபா. இட் இஸ் த டியூட்டி சைக்கிள். டி ஆன் பை டிக்கு பேர் என்ன பேர், ஆல்ஃபா. இட் இஸ் த டியூட்டி சைக்கிள். அப்போ டி ஆன் பை டி இருக்கிற இடத்துல நம்ம ஆல்ஃபான்னு போட்டுருவோம். அப்போ தேர்ஃபோர் V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு ஆல்ஃபா. V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு ஆல்ஃபா. இதுதான் அவுட்புட் வோல்டேஜுக்கான ஃபார்முலா. V0ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு ஆல்ஃபா. புரியுதுங்களா? இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் சாப்பர் சர்க்யூட். பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் சாப்பர் சர்க்யூட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.